ஐயா வெத்தலையை போட்டுறாதீங்க, இந்த வந்துடுறேன். என்ன தூசு ஏன் கீழே போட்டீங்க? அதை விட வேஸ்டில தான் தூசி அதிகமா இருக்கு. பதிலே சொல்லியே. அதான் சொல்லிட்டேனே. அது இல்லைங்க, பாலமேட்டரை கேட்டிருந்தல. உங்களுக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் கிட்ட நம்ம விஏஓ நரசிம்ம உங்க மச்சான் 3 பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்து கேட்டங்க. அவங்க பேசுறத வச்சு பார்த்தா கூடிய சீக்கிரமே நம்ம ஊருக்கு பாலம் வந்துருங்க. இத பாருங்க, பாலம் கட்டுறது பெரிய ப்ராஜெக்ட். எப்படி அதுல பல கோடி ரூபாய் தேருங்க. அத புரிஞ்சுக்கிட்ட உங்க மச்சான் சிவாவை ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஐஏஎஸ் ஆபீசருக்கு மீனாவை கட்டி வச்சுட்டா அந்த கான்ட்ராக்டை தாவாங்கலான்னு திட்டம் போறாரு. ஆனா உங்க மச்சானுக்கு முன்னால அந்த கான்ட்ராக்டை நாம வாங்கினாதான் நமக்கு கௌரவம், உங்களுக்கு கௌரவம் என்ன? எதே பாலம் கட்டுறத பத்தி நமக்கு என்ன தெரியும்? இப்ப டெண்டர் எடுக்கிறவெல்லாம் வேலை தெரிஞ்சா எடுக்கிறான். இப்போ நம்ம 6ஆம் முதன் எடுத்துங்க, சுத்த செய்வோம். ஆனா அவன் ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி சமத்துட்டு பாக்குறாங்க. அட அதை விடுங்க, நம்ம கோபால் அத ஏன் கூட படிச்சானே. 2வது அவனுக்கு மெடிக்கலுக்கு என்ன ஸ்பெல்லிங்னே தெரியாது. அவன் மருந்து கம்பெனி வச்சு நடத்துறான். தொழில தெரிஞ்சு பண்றவனை விட தொழில தெரியாம பண்றவன் தாங்க ஜெயிக்கிறான். போய் ஏன் செருப்பிட்டு வரான்னு கேக்குறேன். இந்த பாருங்க, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னா பணம் வேணும், அந்தஸ்து வேணும், எம்எல்ஏ சிபாரிசு வேணும். நம்ம எம்எல்ஏவை நாம தான் ஜெயிக்க வச்சிருக்கோம். அவர்கிட்ட போன்ல நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போறீங்க, டெண்டர் உங்களுக்கு ஓகே ஆயிடும். நீங்க எதுவும் செய்ய வேணாம், கையெழுத்த மட்டும் போடுங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? ஓஹோ, எல்லாம் தெரிஞ்ச நீனே டெண்டர் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு என்ன மாட்டி விடுறேன் கேக்குறீங்களா? அறிவு இருக்கிற இடத்துல ஆண்டவன் பணம் கொடுக்கறது இல்லைங்க. இந்த 2 உங்களுக்கு கொடுத்துருக்கான். அதனாலதான் சொல்றேன், நீங்க பணத்தை கொடுங்க, கையெழுத்த போடுங்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அரசாங்கம் தர பணத்துல ஆளுக்கு பாதி. மொத்தத்துல அரிசியை நீ கொண்டா, உமிய நான் கொண்டாரன், ஊதி ஊதி திங்களாங்கிற. உன்னை இப்படி தின்ன விட மாட்டேன். அதான் தெரியுமே. சரி, யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்லைங்க. கொஞ்சம் அசந்தா கூட டெண்டர் உங்க மச்சாங்கைக்கு போயிடும். இத பாருங்க, உடனடியா அந்த ஐஏஎஸ் ஆபீசரை கான்டாக்ட் பண்ணி டாடா புடல ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்றோம். நாம கொடுக்கிற விருந்துல ஐஏஎஸ் ஆபீசர் மயங்க உங்க கால்ல விழுந்தா டெண்டர் நமக்கு தான். எப்படியும் ஒரு 10 கோடி ரூபாய் தேருங்க. ஊதுற சங்க ஊதிட்ட அப்புறம் உங்க இஷ்டம். யோசிக்கிற தம்பி, நீங்க போய் என்ன அண்ணன்னு சொல்லிக்கிட்டு. நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடலாம், நான் உங்களை அண்ணன்னு கூப்பிட கூடாதா? கூப்பிடலாமே, தாராளமா கூப்பிடலாம். ஆமா, நீங்க அப்பா கிட்ட பேசுறது நான் கேட்டேன். உங்க ஐடியா சிம்பிளி சூப்பர் 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 ஐடியா. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். தம்பி, நீங்க ஒரு வார்த்தை உங்க அப்பாட்ட சொன்னீங்கன்னா நான் எப்படியா அவரை சம்மதிக்க வச்சிருவேன். என்ன யோசிக்கிறீங்க? ஏன் கட்ட நேரம் நீங்க உங்க அப்பா கிட்ட பேச மாட்டீங்க? அதனால என்ன அண்ணா, உங்களுக்காக நான் பேசுறேன். எனக்காகவா? ஆமா அப்பா, அப்பா சீனு சொல்றது சூப்பர் பிளான். நீங்க யோசிக்காம பாலம் டெண்டருக்கு அப்ளை பண்ணுங்க, எம்எல்ஏவை பார்த்து சிபாரிசு பண்ண சொல்லுங்க, ஐஏஎஸ் ஆபீசருக்கு விருந்து கொடுங்க, கான்ட்ராக்ட் உங்களுக்கே கிடைச்சிடும். ஆமா,
உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வேலைய ஆரம்பிங்க. சீனு முன்னாடி நின்னு உங்களுக்காக பாலம் வேலையை பாப்பாரு. 6 மாசம் ப்ராஜெக்ட் 5 மாசத்துல முடிச்சு கொடுத்துருவாரு. கரெக்டா இல்லையா? 5 மாசம் இல்ல தம்பி, 4 மாசத்துல முடிச்சு ஆமாண்ணா, கொடுத்துருவாங்க. உங்க ஸ்பீடுக்கு நீங்க 4 மாசத்துல முடிச்சிடுவீங்க. ஆனா 4 மாசத்துல கட்டின பாலம் 4 நாள்ல இடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சீனு சீர்காழியில போயிட்டு செட்டில் ஆயிடுவான். யாருங்க அந்த சீனு? நீதாயா? ஆமா. நீங்க கோர்ட்டு கேஸ்னு அலைவீங்க. உங்களுக்கு பணமும் போய் நிம்மதிக்கு நிம்மதியும் போய் நாயா அலைவீங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டா? என்ன தம்பி என்னென்னமோ பேசுறீங்க? பின்ன என்னையா? கவர்மெண்ட் ஒர்க் டெண்டர் எடுத்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாதா? நீ என்னவோ பெருசா சொல்ல வர? தம்பி நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க நன்மைக்காக சொல்ற தம்பி. நீங்க சின்ன வயசுல ஆசையா காதலிச்ச உங்க முறை பொண்ணு மீனாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் சொன்னேன். ஓ, இந்த பாலத்தை சாக்கா வச்சு உங்க மீனாவை அந்த ஐஏஎஸ் ஆபீசர் கொத்திட்டு போயிட்டானா அப்புறம் நீங்க தாடி வளர்த்து தண்ணி அடிச்சுக்கிட்டு தெரு தெருவா பிச்சைக்காரமா சுத்துறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? போதும். இங்க பாரு, ஏன் கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி உருப்படாத ஐடியால அப்பா கிட்ட கொடுத்து அவரை மிஸ்லீட் பண்ண அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போயிடு, போ. ஆடு நனைதுன்னு ஓனாய் அழுதுச்சான். என்னப்பா யார திட்டிட்டு இருக்க? உங்களதான். என்னையா? என்ன எதுக்கு திட்டுற? பின்ன தேவையில்லாம என் லைன்ல கிராஸ் பண்ணா திட்டாம கொஞ்சமா முடியும்? ஐயோ, நீ சொல்றதே எனக்கு புரியலையேப்பா. ஆமாமாமா, நான் சொன்னா புரியாது. ஆனா அந்த ஐஏஎஸ் ஆபீசரோட அப்பா சொன்னா உங்களுக்கு புரியும். என்னப்பா பொடி வச்சு பேசுற? நீங்க என் காதலுக்கு வெடி வைக்கலாம், நான் பொடி வைக்க கூடாதா? ஓஹோ, மீனாவுக்கு ஐஏஎஸ் மாப்பிளைய வரனா பார்த்தது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அது மட்டும் இல்ல, அதே சாக்க வச்சு அந்த ஐஏஎஸ் ஆபீசர் நம்ம ஊரையே சுத்தி வரா. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். பின்ன என்னப்பா, நீ பிடி கொடுக்காமலே பேசிட்டு வந்தா எங்களுக்கு வேற வழி? தாயில்லாத அந்த பொண்ணு உனக்கா காலம் பூரா காத்துட்டு இருக்க சொல்றியா? அம்மா, காத்துக்கிட்டு இருக்குது காக்க வைக்கிறது ரெண்டுமே காதல ரொம்ப சுகமான விஷயம். அதுக்காக நீ ஏன் கவலைப்படுற? கவலைப்படாம என்னப்பா செய்ய சொல்ற? நீ அவ கழுத்துல 3 முடிச்சு போடாம அப்புறம் தள்ளி போட்டுக்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். இது பாருமா, என்ன மீறி யாரும் என் மீனா கிட்ட நெருங்க முடியாது. அது ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி. சரிப்பா, இப்ப நான் உன் வழிக்கே வரேன். மீனாவை எப்ப கட்டிக்க போற சொல்லு. என்னப்பா எப்ப கட்டிக்க போற? அதான் சஸ்பென்ஸ். தட்டு முட்டு சாமா ஒண்ணு இருக்க கூடாது. எல்லாத்தையும் மாரிப்பா சொன்னா கேளுப்பா. இன்னும் 1 வாரம் எனக்கு டைம் கொடுப்பா. எப்படியாவது உன் பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்ப்பா. தயவு செஞ்சு கேளுப்பா. இது பாரு, ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து நின்று வேடிக்கை பாக்குறாங்க. என் மானமே போகுது. இன்னும் 1 வாரத்துல உன் பணத்தை திருப்பி பாக்குறீங்க. ஒரு ஜாமா உள்ள கூடாது. எல்லாத்தையும் எடுத்துருவாங்கடா. இது பாரு மாரியப்பா, ஆம்பளை துணை இல்லாம 2 பொம்பளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எங்களை ஏன்னு கேக்குறதுக்கு கூட எந்த நாதியும் இல்ல. ஆனா ஒரு விஷயம், நான் பணம்னு வந்து கேட்டப்போ நீ இல்லைன்னு சொல்லாம எடுத்து கொடுத்த. நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பண்றது, உதவாக்குற புருஷன் ஆயிட்டதுனால உனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்ன தேதிக்கு என்னால கொடுக்க முடியல. ஆனா இந்த விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. இத பாரு, கடைசியா உன்கிட்ட கேக்குறேன். 1 வாரம், ஒரே 1 வாரம் தவணை கொடுத்தீங்கன்னா உன் பணத்தை எப்பாடுபட்டாவது நான் கொடுத்துடுறேன். எப்படி கொடுப்ப? உன் எஸ்டேட்ல வர வருமானத்தை வச்சா இல்ல உன் பரம்பரை சொத்தை வித்தா எப்படி கொடுக்க போற? ஊர்ல நடந்து போனா கையெடுத்து கும்புற குடும்பமாச்சே. கொஞ்சம் ஈனமானத்தோட நடந்துப்பீங்க. சொன்ன சொல்ல காப்பாத்துவீங்க. அதான் கேட்டவனே சொலையா எடுத்து கொடுத்தேன். என்ன பண்ணீங்க நீங்க? என்ன பண்ணீங்க? அப்பயே படிச்சு சொன்னேன், அம்மா வட்டி முதல்ல ஏறிக்கிட்டே போகுது, கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கன்னு. கேட்கலையே நீங்க. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கொண்டு வந்து விடலாமா? இதை நீங்களா தேடிக்கிட்டது. சரிப்பா,
நடந்தது நடந்து போச்சு. கடைசியா ஒரே ஒரு தடவை இறக்கம் காட்டுப்பா. நான் இவ்வளவு நாள் காட்டினதே பெரிய இறக்கம் தான்மா. என்கிட்ட கடன் வாங்கினவங்க திருப்பி கொடுத்தாதான் நான் 4 பேர் கொடுத்து தொழில் பண்ண முடியும். புரியுதுப்பா. ஆனா நீ ஒண்ணு புரிஞ்சுக்க, நாங்க நாதி இல்லாம நிக்கிறவங்க. எங்களை அவமானப்படுத்துறது ரொம்ப பாவம்பா. இந்த தொழில நியாயம் தரமோ பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்க்க கூடாது, புரியுதா? ஏய், எல்லாத்தையும் அள்ளி வெளியே போட்டு போடுங்கடா. மாரியப்பா, சொன்ன கேளு மாரியப்பா. நமச்சிவாயா, சொல்லுங்கய்யா. 10 நாள் திருவிழாவுக்கு சமூக சுந்தரம் செட்டோட வந்து வாசிக்கணுங்கிறது ஒப்பந்தம். ஆமா, அவன் நடுவில் 4 நாள் வர முடியலன்னு சொன்னா அது சொல் சுத்தம் இல்லைன்னு தானே அர்த்தம். இதை நாம சொல்லிதான் அவனுக்கு தெரியணுமா? இருந்தாலும் அந்த உடையார் பாலத்துக்காரன் இருக்கான்ல, அவன் அதிகமாக பணம் தரேன்னு சொல்லி ஆசை காமிச்சிருக்கான். அதனால வந்த வேணங்க இது. அவன் சொன்னா இவனுக்கு எங்கேயா போச்சு புத்தி? அவன் சொன்னானா இவன் கேட்டானா? ஏங்க, தொழிலே இல்லாமல் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த போது 10 வருஷமா நாம தானே கூப்பிட்டு அவனுக்கு வேலை கொடுத்தான். ஆமா, அதை அவன் நினச்சி பார்க்க வேணாம். அப்படி அவன் பார்க்கலன்னு வையே, அவனை நினச்சி பார்க்க வைக்கணும் ஐயா. நல்லா படுற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். இதை பாருப்பா, ஐயா சொன்ன மாதிரி 10 நாள் வந்து வாசிச்சாதான் உனக்கு காசு கொடுப்பாரு. இல்லை 10 பைசா அவுட்டு உனக்கு தேராதுன்னு காராரா சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன அரை மனசா ஒத்துக்கிறான். ஆமாம், அந்த உடையார் பாளையத்தான் அவனுக்கு எவ்வளோ தொகை கொடுக்குறோன்னு பேசியிருக்கிறான். 5000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்கான். இவ்வளவு தானே? ஆமாம். நமச்சிவாயம், சமூக சுந்தரம் 10 நாள் திருவிழாவுக்கு வந்து வாசிச்சான்னு வையே, சரி, அந்த உடையார் பாளையத்தான் பேசினதுக்கு மேலே ஆ, நாம் 2 3 போட்டு கொடுத்துருவோம். ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ சரி, நீங்கள் போய் வேலையை பாருங்க. சரிங்க, சரி கிளம்புறேன். நமச்சிவாயம், மாப்பிள்ளையோட தங்கச்சி வீட்டு வாசலில் ஒரே கூட்டமாக இருக்கு. ஆமாம், நிறைய ஜனங்க நிற்கிறாங்க. நான் என்னென்ன போய் பார்த்து விட்டுமா? வேணாம் வேணாம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க, நான் போய் பார்த்துக்கிறேன். சரிங்க, நான் புறப்படுறேன். இந்தாங்கண்ணா. மாரியப்பா, மாரியப்பா, கொஞ்சம் மனசு இறங்க மாட்டியா? இன்னும் மனசு இறங்குனா நான் ரோட்டுக்கு தான் வரணும். என்ன மன்னிச்சிருமா. ஏய், எல்லாம் முடிச்சிடலாம், வாடா போலாம். என்னடா இங்கே பிரச்சனை? வணக்கம் தலைவரே. பிரச்சனை ஒண்ணும் இல்லை தலைவரே. இந்த அம்மா வீட்டு பேர்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி கடன் கொடுத்தேன். இது வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல. அதுக்காக வீட்டை ஜப்தி பண்ணிடுவியே? என்ன மாதிரி வட்டிக்கு விடுறவங்களுக்கு வேற என்ன தலைவர வழி இருக்கு? உங்களுக்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லையா? பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களாக்கும். போயா, போங்கம்மா, போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. டேய், அவங்க என்ன பணம் கொடுக்கணுமோ சாயங்காலம் வீட்டில் வந்து வாங்கிக்க. சாமான்களத்துக்கு உள்ள வைக்க சொல்லு. சரிங்க. மாரியப்பா, எங்களுக்காக யாரும் பிச்சை போட வேண்டாம். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா செஞ்சுக்க. நாங்க மரத்தடியில போயாவது கொடுத்து நடத்திக்கிறோம். அம்மா, நீ என் மாப்பிள்ளையோட தங்கச்சிம்மா. மாப்பிள்ளைக்கு தங்கச்சின்னா எனக்கும் தங்கச்சி மாதிரி தான். உன்னைய மாதிரி ஒரு தங்கச்சி கஷ்டப்படும் போது என்னைய மாதிரி ஒரு அண்ணன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுமா. அண்ணன் தங்க உறவெல்லாம் அத்து போய் 25 வருஷம் ஆச்சு. எனக்கு நீ யாரும் இல்ல, எனக்காக யாரும் இறக்கப்படவும் வேண்டாம். ஏன் தாய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? சரி, என்னை உன் அண்ணனை ஏற்றுக்க முடியலன்னா மாரியப்ப மாதிரி ஒரு கடங்காரன் நினச்சிக்க தாயி. உனக்கு எப்போ சௌரியப்படுதோ அப்போ அந்த பணத்தை திருப்பி கொடு. கடன் கொடுக்கறதுக்கும் சரி, கடன் வாங்குறதுக்கும் சரி ஒரு தகுதி இருக்கு. அது நம்ம 2 பேருக்கிட்டயுமே இல்ல. ஏமா, இவ்வளவு நேரம் என்ன கெஞ்சி கெஞ்சினீங்க? இப்ப என்னடான்னா ஊர் பெரிய மனுஷனே உங்ககிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காரு. இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறீங்களா? மாரியப்பா, இது என் குடும்ப பிரச்சனை. இதுல நீ தலையிட வேண்டாம். உனக்கு தேவை என் வீடு. என் வீடு மட்டும் இல்ல, அதுல இருக்கிற அத்தனை பொருளையும் நீ எடுத்துக்க. நானும் என் பொண்ணும் தெரு தெருவா போய் பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிறோம். வாடி போலாம். இல்லைம்மா, படபடன்னு பொறிஞ்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கியே, பிச்சை எடுக்கிறேங்கிறியே, அதை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியும்? வேற வழி? அப்படியே பிச்சை எடுத்தாலும் உங்க வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்க மாட்டோம். பழசையே நினச்சிக்கிட்டு இப்படி வீராப்பா பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது முடிஞ்சு போன கதை. எதைய முடிஞ்சு போன கதை? எது முடிஞ்சு போன கதை? ஒரு ஏழை பொண்ண வாயும் வயிறுமா நிராதரவு நிக்க வச்சிங்களே, அதுவா? இல்ல உங்க பண திமிர வச்சு இப்ப அவ இருக்கிற இடமே இல்லாம செஞ்சீங்களே, அதுவா? இருக்கட்டுமா, நான் உனக்கு துரோகம் செஞ்சதாவே இருக்கட்டுமே. அதை இப்படி ரோட்ல வச்சு பேசிட்டு இருக்கிறது நல்ல தாயி. ஏன் நல்லா இல்ல? ஏன்யா நல்லா இல்ல? உங்க பெரிய மனுஷன் வேஷம் கலைஞ்சு போயிடுமேன்னு பயப்படுறீங்களா? ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கதை வேணா முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அதனால உண்டான பாவம், அதுவும் ஒரு பொண்ணோட பாவம், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், ஏயா 7 ஜென்மம் எடுத்தாலும் முடியாதுயா.
என்னைக்காவது ஒரு நாள் அது பூதம் மாதிரி கிளம்பி உங்களை பழிக்கு பழி வாங்கி உங்க பெரிய மனுஷ தோரணையை கிழிச்சு உங்க பண திமிர அடக்கல என் பேரு சரோஜா இல்லையா? சரிம்மா, உன் ஆசைப்படி அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா சந்தோஷமா ஏத்துக்கிறேம்மா. மாரியப்பா தலைவரே, அவங்க எனக்கு சொந்தக்காரங்கிறதுக்காகவோ இல்லை நீ எனக்கு தெரிஞ்சவங்கிறதுக்காகவோ நான் சொல்லலை. இந்த ஊர் தலைவங்கிற முறையில் சொல்கிறேன். திருவிழா நடக்க போகிற சமயத்தில் இப்படி ஒரு அசிங்கம் இங்கே நடக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் பஞ்சாயத்து பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம். இங்க வா, ஊட்ட திறந்து எல்லாத்தையும் உள்ள வை. அழாதீங்கம்மா, அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்க. என்ன இருந்தாலும் மாமா இந்த ஊர் பெரிய மனுஷன். 4 பேரை வச்சுக்கிட்டே நீங்க இப்படி பேசிருக்க கூடாது. யாரு பெரிய மனுஷன்? யார் பெரிய மனுஷன்? இவரா? இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க அத்தனை பேருமே பசுத்தோல் போத்தின புலிங்க. ஒரு அபல பொண்ணு கிடைச்சா அவளை ஏமாத்தி சமாதி கட்டுற சதிகார கும்பல்டி. என் அண்ணன் மூஞ்சில முழிக்காம இருக்கிறதுக்கு காரணமே இந்த பெரிய மனுஷன் தான். இவங்களுக்காக பறிஞ்சு பேசுன அவ்வளவுதான். எதைய முடிஞ்சு போன கதை? எது முடிஞ்சு போன கதை? ஒரு ஏழை பொண்ண வாயும் வயிறுமா நிராதரவ நிக்க வச்சீங்களே, அதுவா? இல்ல உங்க பண திமிர வச்சு இப்ப அவ இருக்கிற இடமே இல்லாம செஞ்சீங்களே, அதுவா? வணக்கங்க ஐயா. நீ எதுக்குடா இங்கே வந்த? அப்பா அனுப்பிச்சாருங்க. அப்படியா? போனாக்கு எப்படி இருக்கு? திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என்